ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அது ஜனவரி 8, 2018 கேரளா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் மாரனூருக்கு பக்கத்தில் இருக்கிற பனங்காடுன்ற ஊரோட ஏரி சதுப்பு நிலத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வழியாக சிலர் அவங்களோட அன்றாட விவசாய வேலைக்காக போயிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்த கடந்து போகும்போது மட்டும் ஒரு விதமான துர்நாற்றம் வீசுறத அவங்க உணர்ந்துருக்காங்க. இப்படியா 2-3 நாளாக தொடர்ந்து இந்த மாதிரி வந்ததால் அந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருதுன்னு அதை நோக்கி நடந்து போகும்போது கொஞ்சம் தூரத்தில் புல் நிறைஞ்ச புதற்கிடையில் ஒரு ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பேரல் சாஞ்ச நிலையில் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்து தான் அந்த துர்நாற்றம் வருதுன்னு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறப்போ அந்த பேரல் முழுக்க காங்கிரீட்டால் நிரப்பப்பட்டு இருந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட மாதிரி லைட்டாக கிராக் விட்டு அதிலிருந்து ஆயில் மாதிரியான திரவம் கசிஞ்சு அங்கேருந்து தான் அந்த துர்நாற்றம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி உணர்ந்து பயந்து போய் பக்கத்தில் இருந்த மாரனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொன்னதும் அடுத்த சில மணி நேரத்தில் ஃபயர் சர்வீஸ் டீமோட வந்து அந்த பேரல் இருந்த காங்கிரீட்டை உடைச்சு பார்க்கும்போது அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்காத விதமாக அதில் ஒரு மனிதனோட உடம்புல இருக்க வேண்டிய எல்லா பாகத்தோட எலும்புகளும் இருந்திருக்கு. அது போக கூடவே 2 பழைய 500 ரூபாய் நோட்டுகளும் நீளமான முடியும் இருந்திருக்கு. இதை தவிர பாதிக்கப்பட்ட நபரை பற்றி போலீஸ்க்கு எந்தவித க்ளூ கிடைக்காம போனாலும் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இங்கே பாதிக்கப்பட்ட நபர் யார், எதுக்காக இப்படி கொல்லப்பட்டாங்க, யார் இந்த கொடூரமான வேலையை செஞ்சாங்கன்னு போலீஸ் எப்படி இந்த கேஸை ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்றதை இன்வெஸ்டிகேஷனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்ததை பற்றி கேரளா முழுக்க காட்டுத்தீ போல பரவி எல்லாரும் இதை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்கே இருந்தவங்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே ஃபாரன்சிக் டீமை வர வச்சு வேறு ஏதாச்சும் க்ளூ இல்லை எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அங்கே இருந்த சிலர் இந்த பேரல் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இங்கே இருக்கிறத பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பேரல்லேருந்து எடுத்த 2 500 ரூபாய் நோட்டுகளும் பழைய ரூபாய் நோட்டுகளாக இருந்திருக்கு. அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன் டிக்ளேர் பண்ணது நவம்பர் 8, 2016. அதுக்கும் முன்னாடி யூஸ் பண்ண ரூபாய் நோட்டுகள். ஆனால் பேரலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஜனவரி 2018. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்குன்னு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த பேரலில் இருந்த எல்லா எலும்பு துண்டுகளையும் ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ண ஃபாரன்சிக் டீம் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது இறந்து போனது ஒரு பெண்ணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது போக அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே இடது காலில் அடிபட்டு அதனால் எலும்பு முறிவு ஏற்பட்டதில் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தப்போ 6.5 சென்டிமீட்டரில் ஒரு மெட்டல் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி தான் அந்த காலை சரி பண்ணியிருக்காங்கன்ற இன்னொரு முக்கியமான க்ளூவை ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சின்ன ஸ்க்ரூவை வச்சு என்ன பண்ண முடியும்னு சிலர் நினச்சாலும் இதுதான் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான கீ பாயிண்ட்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு எலும்பு உடைஞ்சாலோ இல்லை கிராக் விட்டாலோ அதை சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டல் துருப்பிடிக்காத மாதிரி ரொம்பவே ஹை குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே சமயம் அதை மேக் பண்ண ஃபேக்ட்ரியோட பேரும் கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்படி அதை எந்த ஃபேக்ட்ரியில் மேக் பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்க இன்டர்நெட்டில் செக் பண்ணும்போது அது பூனேல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ட்ரியோட நேமாக இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த கேஸில் கிடைச்ச எல்லா க்ளூ அண்ட் எவிடன்ஸையும் வச்சு இன்ஸ்பெக்டர் சிபிடாம் தலைமையில் 4 ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு டீம் 2016 மற்றும் 2016க்கு அப்புறம் ஏதாச்சும் உமன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு சுற்று வட்டாரத்தில் இருந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணதில் இந்த கேஸ் ரிலேட்டடாக எதுவுமே இல்லாமல் போயிருக்கு. இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேரல் கிடைச்ச இடத்துல இருந்த ஊர் மக்கள்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. இன்னொரு டீம் அந்த ஸ்க்ரூவை மேனுஃபேக்சர் பண்ண பூனேல இருந்த அந்த ஃபேக்ட்ரிக்கு கால் பண்ணி அதில் இருந்த பார்கோட் மற்றும் மாடலை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அதை 2016 அல்லது அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுங்கன்ற டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க குறிப்பிட்ட அந்த வருஷத்தில் அந்த மாடல் ஸ்க்ரூஸ் ஒரே பேட்சில் 450 பீஸை ரெடி பண்ணி மகாராஷ்டிராவில் இருந்த சில ஹாஸ்பிட்டலுக்கு 444 பீஸும் மீதி இருந்த 6 பீசஸை கேரளாவில் இருக்கிற சில ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்தது கேரளான்றதுனால முதல்ல கேரளாவில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுங்கிற டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணப்போ அதில் 3 பேர் ஆணாகவும் 3 பேர் பெண்ணாகவும் இருந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேரோட அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பரை ஹாஸ்பிட்டல்லேருந்து கலெக்ட் பண்ண போலீஸ் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி விசாரிக்கும் போது அதில் 54 வயதான சகுந்தலான்றவங்களோட நம்பர் மட்டும் நாட் ரீச்சபிள் இருந்திருக்கு. இதனால நேரடியாக அந்த வீட்டோட அட்ரஸ்க்கு போன போலீஸ் அங்கே 2 குழந்தைங்களோட ஒரு பெண் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவங்க கிட்ட இங்கே சகுந்தலாங்கிறது யாருன்னு கேட்டதும் அதுக்கு பதில் சொன்ன அந்த பெண், சொல்லுங்க சார், சகுந்தலா என்னோட அம்மா தான். நான் அவங்களோட பொண்ணு அஸ்வதின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட இவங்க கிட்ட, நாங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கோம்,
அவங்க கிட்ட சில என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் வர சொல்ல முடியுமான்னு போலீஸ் கேட்டதும் அதுக்கு அஸ்வதி, எங்கள் அம்மா வீட்டில் இல்லையே சார், அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் வீட்டில் இருந்து காணாமல் போயிட்டாங்க. அன்னைக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கிட்ட விசாரிக்கும் போது ஏற்கனவே எங்கள் அம்மா சர்ச்சில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்ததால் இது விஷயமா இன்னும் சில பெண்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நார்த் இந்தியா பக்கம் சர்வீஸ் பண்ண போனதாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ், சரி அப்படியே போயிருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்க எங்கே போனாங்கன்ற தகவல் உனக்கு தெரியல, கடைசியாக எப்போ அவங்கக்கிட்ட பேசுனீங்க, எதனால் இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு அஸ்வதி, கடந்த 2 வருஷத்தில் நானும் பல முறை அவங்களுக்கு கால் பண்ணப்போ அவங்களோட நம்பர் நாட் ரீச்சபிள் இருந்ததில் நானும் அதை அப்படியே விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எதுவும் நம்புற மாதிரி இல்லாததாலும் அது போக அவங்க பேச்சில் இருந்த தடுமாற்றத்தில் அவங்க சொல்கிற எதுவும் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சந்தேகத்தின் பேரில் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது இன்னும் சில உண்மைகளை சொல்கிறாங்க. அது சில வருஷங்களுக்கு முன்னாடி கணவர் தாமோதரன் கூட இருந்த கருத்து வேறுபாடால் அவரை பிரிஞ்சு தன்னோட மகன் மற்றும் மகளான அஸ்வதி கூட வாழ்ந்துட்டு வந்த சகுந்தலா அப்பதான் பக்கத்தூர்ல இருந்த ஒரு பையனை அஸ்வதி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதுல சகுந்தலாவுக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட அதை பத்தி எதுவும் பெருசா கவலைப்படாம அஸ்வதி தன்னோட காதலன் கூட சேர்ந்து தனியா வீடு எடுத்து தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வீட்டில் சகுந்தலா மற்றும் அவங்களோட மகன் கூட வாழ்ந்துட்டு வந்த இந்த டைமில் அவங்களோட பையனுக்கு ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து ஒரு ஸ்டேஜில் மன உளைச்சலில் அவரும் தற்கொலை பண்ணியிருந்திருக்காரு. இப்படியா அந்த குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருத்தராக காணாமல் போய் தனிமையில் வாழ்ந்து வந்த சகுந்தலா அடுத்த கொஞ்ச நாளில் அஸ்வதி தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட சண்டையில் அவரை பிரிஞ்சு தன்னோட 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. ஆனால் ஏற்கனவே அஸ்வதி மேலே கோபமாக இருந்தாலும் காலப்போக்கில் அதை மறந்துட்டு தனிமையில் இருந்த சகுந்தலாவுக்கு தன்னோட மகள் மற்றும் பேர குழந்தைங்க திரும்பவும் வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கு. இப்படியா நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேயே கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்த அஸ்வதி திரிபுனித்ராவில் இருக்கிற சஜித் என்ற நபரோட பழக்கம் ஏற்படுது. இதன் காரணமாக இவங்க 2 பேரும் அடிக்கடிக்கு மீட் பண்ணுறதும் சஜித் இவங்களோட வீட்டுக்கு வர்றதுமா இருந்திருக்காரு. இந்த டைமில் தான் 2016 ஆரம்பத்தில் சகுந்தலாவுக்கு ஏற்பட்ட விபத்தில் அவங்களோட இடது கால் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக கால் சரியாகிற நேரத்தில் அவங்களுக்கு அம்மை போட்டிருக்கு. அதோட வீரியம் அதிகமாக இருந்ததால் ஒருவேளை தன்னோட பசங்களுக்கும் பரவிடுமோன்ற பயத்தில் அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் பக்கத்தூரில் இருந்த லாட்ஜில் அவங்க பசங்க கூட போய் தங்கியிருக்காங்க. இப்படியா கிட்டத்தட்ட 15 நாளுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவுக்கு சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட அஸ்வதி வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ வீட்டில் யாருமே இல்லாமல் வெறிச்சோடி இருந்திருக்கு. இதனால் அஸ்வதி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட அவங்களோட அம்மாவை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்த சஜித் கிட்ட தன்னோட அம்மாவை காணோம், இத்தனை நாளாக நான் இல்லாதப்போ வீட்டில் இருந்த அம்மாவை நீ பார்த்தியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியாக முகம் கொடுத்து பேசாத சஜித் அவங்க நார்த் இந்தியா சைடில் இருக்கிற சர்ச்சில் சர்வீஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க, என்னை பற்றி யாரும் கவலைப்படாமல் என்னை தேட வேண்டாம்னு சொன்னதாக சொல்லியிருக்காரு. ஆனால் சகுந்தலா எங்கே போனாங்கன்ற எந்தவித முழு தகவலும் தெரியாமல் இருந்த அஸ்வதி இதை பற்றி சஜித் கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு சஜித் கொஞ்சம் கோபத்தோடவே, அதான் சொல்லிட்டேன்ல, ஏன் திரும்ப திரும்ப அதை பற்றியே கேட்டுட்ருக்குன்னு லைட்டாக சத்தம் போட்டிருக்காரு. அதனால் இந்த டாபிக் பற்றி மறுபடியும் பேசினா எங்கே சஜித்தும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாருன்ற பயத்தில் அதை பற்றி மறுபடியும் பேசாமையே இருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட போலீஸ் சஜித் தான் கடைசியாக சகுந்தலா பார்த்துருக்கான், ஸோ அவனை விசாரிச்சா என்ன நடந்துச்சுன்ற உண்மை தெரிய வரும்னு இப்போ சஜித் எங்கே இருப்பான்னு அஸ்வதி கிட்ட கேட்டப்போ அதுக்கு பதில் சொன்ன அஸ்வதி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்கிறீங்க, 2 வாரத்துக்கு முன்னாடியா, கரெக்டாக எந்த டேட்னு சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு ஜனவரி 9, 2018ன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் சகுந்தலாவோட கொலையில் கண்டிப்பாக சஜித்துக்கு தொடர்பு இருக்குன்னு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் ஜனவரி 8ஆம் தேதி தான் அந்த பேரலை பற்றின தகவல் போலீஸ்க்கு கிடைச்சி அதை பற்றி கேரளா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கு அடுத்த நாளே அவர் இறந்து போனதுனால தான் போலீஸ்க்கு அவர் மேலே சந்தேகம் அதிகமாக இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த கேஸில் முக்கியமான சந்தேகப்படுற சஜித் உயிரோட இல்லாட்டியும் கூட அதை அப்படியே மொட்டையாக விடாமல் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக என்கொயரி பண்ணுறாங்க. அதாவது யாரெல்லாம் சஜித்தோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணதில் அதில் சஜித்தோட ஃப்ரெண்டான ஒருத்தர், சார் 2016 சஜித் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி வீட்டில் சில தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்குது, அதை தூக்கி போய் குப்பையில் போடணும், வரும்போது சின்ன ட்ரக் மாதிரி இருக்கிற ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் போய் பார்க்குறப்போ ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் பாரல் முழுக்க காங்கிரீட்டால் நிரப்பப்பட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு நாளுக்கு முன்னாடி போட்டு நல்லா செட் ஆகி காஞ்சி போயிருந்தது. எனக்கு அப்போ சந்தேகம் வந்து சஜித் கிட்ட இதில் என்ன இருக்குது, எதனால் இது ஃபுல்லாக காங்கிரீட்டை போட்டிருக்கேன்னு கேட்டப்போ அதுக்கு சஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா,
நான் இரிடியம் தயாரிக்கிறதுக்காக சில விலங்குகளோட எலும்பை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அது இல்லீகல்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் இனிமேலும் அதுங்களை வீட்டில் வச்சிருக்காம வெளியில் எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். இந்த எலும்பு துண்டுகளை வெளியில் வச்சுருந்தா ரொம்பவே துர்நாற்றமாக வீசுது. அதனால தான் அதுங்களை பேரலில் போட்டு காங்கிரீட் ஊற்றுனதா சொல்லியிருக்கான். இதை கேட்ட நான் சஜித் சொல்கிறது உண்மைதான் நம்பி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு முழுசாக தெரியாமல் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு அதை தூக்கிட்டு போய் ஏரியில் போட்டோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதில் மனித எலும்புகள் இருக்கிறத நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்கார். இப்போ வரைக்கும் விக்டிம் மற்றும் கில்லர் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சாலும் கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்னு விசாரிக்கும் போது இன்னும் சில தகவல்கள் கிடைக்குது. அது சஜித்க்கு ஏற்கனவே திருமணமாகி இன்னொரு குடும்பம் திரிபுனித்துராவில் இருக்கிறதாகவும் அதை பற்றி சகுந்தலாவுக்கு தெரிய வந்து தன்னோட மக கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பற்றி கண்டிச்சதுனால கொலை செஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைனா சகுந்தலா கேரளாவில் லாட்ரி சீட் சேல் பண்ணுற ஏஜெண்ட்டாக இருந்ததால் அதில் வந்த ஒரு பெரிய அமௌண்ட்டை சஜித் கேட்டு அதை சகுந்தலா தர மறுத்து அதன் காரணமாக கூட அவன் கொலை செஞ்சிருக்கலாம்னு கெஸ் பண்ணுறாங்க. என்னதான் கிடைச்ச எவிடன்ஸை வச்சு நம்ம இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோன்னு யூகிச்சாலும் இப்போதைக்கு அந்த கொலையில் சம்மந்தப்பட்டு உயிரோடு இருக்கிற ஒரே நபர் அஸ்வதி மட்டும்தான். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லாததால் அவங்கள பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணப்போ ஆரம்பத்தில் அதுக்கு சம்மதித்த அஸ்வதி பின்னால் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் உண்மையாகவே சஜித் எதுக்காக சகுந்தலாவை கொலை செஞ்சான்றது தெரியாமல் போயிருக்கு. இந்த கேஸில் ஆரம்பத்தில் விக்டிம் யாருன்னே தெரியாமல் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சு விக்டிம் மற்றும் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்ச போலீஸோட திறமையை நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சேலஞ்சிங்கான க்ரைம் கேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.